ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான தோசை ரெசிப்பிங்க. இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். கோதுமை மாவும் அரிசி மாவும் ரவை வச்சு செய்கிற ஒரு சூப்பரான தோசை, இன்ஸ்டன்ட் ரவா தோசை. இது எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். சட்டுன்னு வீடியோ பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா அரை கப்பு ஹாஃப் கப் ரவை. இந்த சூஜி ரவை எடுத்திருக்கேன் நான். உப்புமா செய்வோம் இல்லை, வெள்ளை ரவை அதை எடுத்திருக்கேன். இப்போது ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை ஏன் போடுறோம்னா, நம்ம தோசைக்கு நல்லா கலர் வர்றதுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு சிட்டுக்கு பெருங்காயத்தூள். அப்புறமா நம்ம இதில் ஜீரகம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் ஜீரகம். நீங்கள் வேணும்னா மிளகு இருக்கும் இல்லையா, கருப்பு மிளகு, அது கூட போட்டுக்கலாம். அது அங்கங்கே நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதில் மெலிசா கட் பண்ண பச்சை மிளகா, மெலிசா கட் பண்ண கருவேப்பிலை போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிக்கணும். நீங்கள் கொஞ்சம் மோர் இருந்தால் ஒரு கப்பு மோர் கூட நீங்கள் இதில் ஊற்றி கலக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம மோர் லைட்டாக புளிச்சிருக்கணும். இப்போ இதில் நம்ம 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மீதி 2 கப் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஒரு விஸ்கர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 கப் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். ஆனால் இந்த ரவா தோசை நல்லா வர்றதுக்கு நம்ம 4 கப் தண்ணி, 4.5 கப் தண்ணி கூட ஊற்றலாம். நீங்கள் ஒரு வேளை மோர் ஊற்றுறீங்கன்னா 1 கப்பு மோர் 3 கப் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம பாருங்கள், கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் சொன்ன மாதிரி மீதி இருக்கிற 2 கப் தண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போது 1 கப் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இந்த 1 கப் தண்ணி நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் அந்த பதம் பார்த்துட்டு இன்னும் 1 கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி 4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 கப்பு மோர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, இது நம்ம ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊறணுங்க. இந்த மாவு நம்ம ஒரு நைட்டு செய்கிறோன்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நீங்கள் மாவு கலந்து வச்சிட்டிங்கன்னா நைட்டு தோசை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறீங்கன்னா காலையில் 6 மணிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 7 மணிக்கு 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இந்த மாவு ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரவை நல்லா கொஞ்சம் ஊறினா தான் இந்த தோசை நல்லாயிருக்கும். இப்போ நான் மீதி 1 கப் தண்ணியும் இதில் சேர்த்துட்டேன். பாருங்கள், மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தண்ணி ஆட்டம் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் ரவா தோசை நல்லா வராது. அதே மாதிரி நம்ம இந்த ரவை கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரவை இப்போ தான் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் தண்ணியாக தெரியுது. நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு இந்த மாதிரி தான் ரவா தோசைக்கு அப்படி ஃபுல்லாக போட்டுடணும் பேனில். அப்புறமா எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா தோசை